ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலோ விளாகர். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம சென்னிமலை முருகரை பற்றி ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு அழகான காட்சியை பார்த்தேன் பாருங்க. அந்த குரங்கு தன்னோட குட்டியை எவ்வளோ சேஃபாக எப்படி கொண்டு போகுது பாருங்க. உண்மையாகவே தாய்ப்பாசம்னா தாய்ப்பாசம் தாங்க. எவ்வளோ அழகாக எவ்வளோ சேஃபாக வச்சுருக்கு பாருங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கோயிலுக்கு வரதா இருந்துச்சுன்னா ஏதோ பழம் இல்லை பிஸ்கட்டு ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க. நம்மளுக்காண்டி இங்கே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலி சென்னிமலை முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து ஒரு 1320 படி மேலே ஏறி நம்ம முருகரை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விநாயகத்தை ஒரு தரிசனத்தை போட்டுட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் 3000 ஆண்டு பழமையான கோயில். அப்புறம் இங்கே டெய்லி ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு காளமாடு 1320 படி மேலே ஏறி முருகருக்கு அபிஷேகம் நோக்கி தீர்த்தம் கொண்டு போகுதாங்க. உண்மையாகவே ரொம்பவே சூப்பரான ஒரு இதுதான். ஆனால் நாங்கள் அதை பார்க்கக்காண்டி தான் நாங்களும் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அந்த காளை மாடு எந்திரிச்சு முருகரை போய் பார்க்க போயிடுச்சு. எங்களுக்கு கொடுத்து வைக்கல, சரி ஒன்றும் பண்ண முடியாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேலே சென்னிமலை முருகரை பார்க்க மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ போகும்போது தான் கீழே இருந்தது கல்லெல்லாம் பார்த்துக்கிங்க. இது எதுக்கு அடிக்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ வீடு கட்டணும் அப்படி ஏதாட்டு கனவு ஏதாட்டு இருந்துச்சுன்னா நம்ம கல் ஏதாட்டு அடிக்க வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அது நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்துக்கிங்க. நம்மளும் ஒரு 4-5 கல் அடிக்க வச்சுட்டு போவோம். நம்மளுக்கு அடுத்த வருஷம் வீடு கட்டிடலாம் அப்படின்ட்டு. வாங்க நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னிமலை முருகர் கோயிலுக்கு கீழே இருந்து மேலே மலையேறதுக்கு 2 வழிபாதை இருக்குது பார்த்துடுங்க. ஒன்று 1320 படி மேலே ஏறி முருகரை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பஸ் மூலமாக கீழேருந்து 2 பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழேருந்து பஸ் மூலமாக நம்ம மேலே முருகரை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன, ஃபஸ்ட்டு கந்தசஷ்டி கவசம் நம்ம சென்னிமலை முருகர் கோயிலில் தான் அரங்கேற்றப்பட்டுச்சு. இது ஒரு நல்ல ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னிமலை முருகரோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலையிலேருந்து ஒரு 3 மைல் தூரத்தில் கொடுமணல் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு. அங்கே ஒரு 100-150 மாடு வளர்க்குற ஒரு பண்ணையார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் பார்த்துடுங்க. அதில் ஒரு மாடு மட்டும் நல்லா வலிமை மிக்க காராம்பசு ஒன்று வளர்த்துக்கிட்டு வந்தார். இந்த காராம்பசு ஒரு நல்ல பால் தரக்கூடிய மாடாகவும் இருந்துச்சு. இந்த 100-150 மாட்டுக்கும் ஒரு வேலையாளி பண்ணையார் வச்சுருந்தார் பார்த்துடுங்க. இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பால் கறக்கிறது, அப்புறம் மாடு மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறதும் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில நாள் கழித்து இந்த காராம்பஸில் மட்டும் பால் தராமல் இருந்துச்சு. அதாவது டெய்லிக்கு மார்னிங் ஈவினிங் பால் எடுக்கும்போது காராம்பஸ் பாடு மட்டும் பால் தராமல் இருந்துச்சு. இப்போ இது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு வேலையாளி என்ன பண்ணாருன்னா, தன்னோட முதலாளி பண்ணையார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, காராம்பஸ்லேருந்து பால் தரலை, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்கும்போது, அப்போ பண்ணையார், இந்த காராம்பசு மாட்டை மட்டும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம், அது என்ன பண்ணுது, அதுக்கு ஏதாட்டும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம தனியாக நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டெய்லி இந்த மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காராம்பசு மட்டும் மேய்ச்சலுக்கு கூட்டு போயிட்டு வரும்போது இது மட்டும் தனியாக போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தனியாக போயிட்டு அதோட மடியில் இருக்க பாலை அதுவாக அங்கே சொருக விட்டுட்டு திரும்ப இந்த மாடுகள் கூட்டத்தோடு சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து வேலையாளி பண்ணையார்கிட்ட போய் சொல்லவும், இந்த காராம்பசு மட்டும் தனியாக போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தன்னோட மடியில் இருக்க பாலை சொருக விட்டுட்டு திரும்ப நம்ம மாடுகள் கூட்டத்து கூட சேருது அப்படின்னு சொல்லி பண்ணையார் உடனே ஆச்சரியப்பட்டு, அப்போ அந்த இடத்துல ஏதோ இருக்குது,
வாங்க நம்ம அதை போய் தோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் அங்கே போய் தோண்டி பார்த்துருக்காங்க. அதாவது ஒரு 4-5 அடி தோண்டியிருப்பாங்க. அங்கே ஒரு பூரண முகம் கொண்ட நம்மளுடைய முருகர் கரைச்சியில் வந்து தெளிவாக தெரியுது அவருக்கு. பார்த்த உடனே அங்குள்ள மக்களும் சரி பண்ணையாரும் சரி தன்னை ஆண்ட முருகர் கடவுளே நம்ம முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான், அதாவது ஃபுல் சிலையை வெளியே எடுத்து வைக்கும்போது தான் நமக்கு தெரியுது, இடுப்புக்கு மேலே ஒரு நல்ல பூரண முகப்பொலியுடன் முருகர் வந்து நல்லா காட்சியளிக்கிறார். ஆனால் இடுப்புக்கு கீழே ஒரு சரியான வேலைப்பாடு இல்லாமல் கரடு முரடான கற்கள் மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு காட்சி அளிச்சுக்கிட்டு இருந்தார் பார்த்துடுங்க. இதை பார்த்த பண்ணையார், சரி அப்போ இதை சுத்தம் பண்ணி இதை ஒரு இடுப்புக்கு கீழேயும் நல்லா சரி செய்து நம்ம வந்து இதை வழிபட தொடங்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும்போது தான் சுற்று வட்டாரத்திலே நல்ல சிலை செதுக்கும் ஒரு சிற்பியை வந்து பண்ணையார் வந்து தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட வந்து இந்த முருகர் சிலையை வந்து கொடுக்குறாரு. அதாவது இடுப்புக்கு கீழே அந்த கரடு முரடான இருக்கிறத வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஒரு அழகான காட்சியளிக்கும் முருகராக எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து சிற்பிக்கிட்ட வந்து பண்ணையார் வந்து கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு போய் சிற்பியும் தன்னோட இடத்துல வச்சு ஊழியை வச்சு வந்து செதுக்க ஆரம்பிக்காங்க. செதுக்கும் போது தான் அந்த சிலை மீதிருந்து பிளிச்சுன்னு ரத்தம் அடிக்குது. இதை பார்த்த சிற்பியும் சரி பண்ணையாரும் சரி ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அப்போ பண்ணையார் சொன்னதுதான், முருகர் இப்படியே இருந்து காட்சியளிக்க தான் ஆசைப்படுறாரு அப்படின்னு பண்ணையார் வந்து புரிஞ்சு கொண்டு ஒரு பயபக்தியோடு, அதாவது அருகிலுள்ள ஒரு குன்றின் மேல் வந்து நம்மளுடைய முருகர் அந்த சிலையை வந்து அப்படியே கொண்டு போய் வச்சு வழிபட தொடங்கினாங்க. அப்படி ஆரம்பிச்சதாங்க நம்மளுடைய சென்னிமலை முருகர் கோயில். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த காளமாடை பார்த்தாச்சு. அதாவது 1320 படி மேலே ஏறி முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தீர்த்தம் கொண்டு போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன். ஒரு மாடு, அது இந்த மாடு தாங்க. இதில் ரைட் சைடில் நிற்க மாடு வந்து இப்போ தான் ஒரு 7 மாதமாக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் நிற்க மாடு தான் பழைய மாடு வந்து இது வந்து டெய்லி போய் மேலே வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து தீர்த்தம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்குது. மொத்தம் இந்த மாதிரி வந்து 3 மாடு உண்டு. அதாவது 3 மாடு கீழே உண்டு. டெய்லி ஒவ்வொரு மாடு அப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து இது பண்ணுவாங்க. இப்போ 4ஆவதாக ஒரு மாடு வந்து இப்போ வந்து யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ட்ரெயின் ஆன பிறகு இதையும் முருகருக்கு வந்து தீர்த்தம் கொண்டு போகிறதுக்கு வந்து கொடுப்பாங்க பார்த்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலி கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னொரு 300 படி மேலே ஏறினா நம்ம வந்து கோயிலை ரீச் பண்ணிடலாம். நான் போய் முருகரை பார்த்து நான் நல்லா இருக்கணும், கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதலை பார்த்து வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மட்டும் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1320 படி மேலே ஏறி வந்து நம்ம வந்து முருகரை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.